பிரித்தானியாவின் லண்டன் சோலிஹல் பகுதியில் 23 வருடங்களாக இயங்கி வந்த ஜாக்வாக் எனும் பிரபல சீன உணவகத்தின் மதுபான உரிமம் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியது மட்டுமல்லாமல் விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியதே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த உணவகத்தில் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். இதன்போது பிரித்தானியாவில் வேலை செய்ய அனுமதி இல்லாத 2 நபர்கள் அங்கு பணியில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். மேற்கு மிட்லாண்ட்ஸ் போலீசார் இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக கையில் எடுத்துள்ளனர். 2 பேரை தெரியாமல் வேலைக்கு அமர்த்துவது என்பது தற்செயலாக நடக்க வாய்ப்பில்லை. இது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு குற்றம் என போலீஸ் அதிகாரி லூக் பிராக்ஸ்காட் தெரிவித்துள்ளார். விசாரணையின் போது நான் அவர்களுக்கு வேலை கொடுக்கவில்லை, உதவிக்காக பணம் கொடுத்தேன். அவர்கள் சமையலறையில் வேலை செய்யவில்லை என உணவகத்தின் மேற்பார்வையாளர் திருமதி தியான் விசித்திரமான விளக்கத்தை கொடுத்துள்ளார். மேலும் அந்த நபர்கள் உணவகத்திற்கு மேலுள்ள அறையில் தங்கியிருந்ததாகவும் அவர்களுக்கு சமைக்க வசதி இல்லாமை காரணமாக உணவகத்தின் சமையலறையை பயன்படுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கவுன்சில் சட்டத்தரணி பின் ஏன் அவர்கள் வேலை செய்ததாக அதிகாரிகளிடம் கூறினார்கள் என கேட்டபோது, நான் அவர்களுக்கு வேலை கொடுக்காததால் என் மீதுள்ள கோபத்தில் அவர்கள் பொய் சொல்கின்றார்கள் என திருமதி தியான் பதிலளித்துள்ளார். எனினும் உரிமையாளரின் விளக்கத்தை சபை உறுப்பினர்கள் ஏற்கவில்லை. அந்த 2 நபர்களில் ஒருவர் சுமார் 1 வருடமாக அங்கு வேலை செய்து வந்ததை சபை உறுதிப்படுத்தியுள்ளது. திருமதி தியான் அதிகாரிகளுக்கு சரியான ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதும் உண்மையை மறைக்க முயன்றதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்றைய தொழிலாளர்களின் கடவுச்சீட்டு விவரங்களை சரியாக வைத்திருக்கும் ஒருவருக்கு இவர்களுக்கு அனுமதி இல்லை என்பது தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை என சபை முடிவெடுத்துள்ளது. இதன் விளைவாக குற்றங்களை தடுத்தல் மற்றும் ஒழுங்கை பேணுதல் என்ற அடிப்படையில் அந்த உணவகத்தின் மதுபான உரிமத்தை முழுமையாக ரத்து செய்வதே சரியான முடிவு என சோலிஹல் கவுன்சில் அறிவித்துள்ளது. மதுபான உரிமம் பறிபோனது ஒருபுறம் இருக்க, சட்டவிரோத தொழிலாளர்களை வைத்திருந்தமைக்காக உள்துறை அலுவலகம் அந்த உணவகத்திற்கு 40,000 பவுண்டுகளுக்கும் அதிகமான அபராதத்தை விதிக்கவும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.